ஆனால் பெரியாரிடம் வெங்காயம் தான் உள்ளது, எங்கள்கிட்ட வந்து எங்கள் தலைவனா வெடிகுண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி, நீ வெங்காயத்தை வீசினா நான் வெடிகுண்டை வீசுன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்க ஈரோட பிரச்சாரம் பரபரப்புக்காக ஏதோ பேசுகிறார். இது ஒரு கால பொருத்தம் இல்லாதது, கருத்தியல் பொருத்தம் இல்லாதது, அரசியல் பொருத்தம் இல்லாதது. கவன ஈர்ப்புக்காக, பரபரப்புக்காக தன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களின் உணர்ச்சிகளை தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கில் அவர் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறார். பெரியாருடைய வெங்காயம்தான் காங்கிரஸ் ஆட்சியை இந்த மண்ணிலே வீழ்த்தியது. அந்த வெங்காயம்தான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளை வேரூன்ற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. பெரியாருடைய அந்த வெங்காயம்தான் இன்றைக்கும் சனாதன சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் விரட்டி அடித்து கொண்டிருக்கிறது என்பதை அவரை போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்திய அளவில் சமூக நீதியின் பால் நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமான ஒரு தலைவர். இன்றைக்கு சர்வதேச அளவில் அறிவியல் பூர்வமாக அனைத்தையும் அணுகக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவரை தனிப்பட்ட முறையிலே கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல. இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மசோதா ஜேஏசிக்கு போனதே பெரிய பாசிட்டிவாக எதிர்க்கட்சி பார்த்தாங்க. இப்போ அதை புறக்கணிச்சுட்டு அந்த மசோதா தாக்கல் பண்ண போகிறாங்க. இதுதான் இப்படிப்பட்ட ஒரு அநீதியை இங்கே யார் பேசுகிறார்கள்? இதையே அண்ணாமலை இதை பற்றி என்ன சொல்ல போகிறார்? இபிஎஸ் ஏன் இதை கண்டிக்கவில்லை? இதே வேங்கவேல் பிரச்சனை சம்பந்தமாக எதிர்க்கட்சி தலைவர், பிரதானமான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் கையில் எடுத்து போராடக்கூடாது? ஏன் போராடவில்லை? அப்போ அவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் அரசு எடுத்த நிலைப்பாடு சரி என்று ஒத்துக்கொள்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது.